ஒரு கணவன் தனது மனைவியை பிரிந்து எத்தனை நாட்கள் வாழலாம்? உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம், அதாவது குடும்பத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவியை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, இந்த வசனத்திலிருந்து அறிஞர்கள் ஒரு சட்டம் எடுக்கிறாங்க. ஒரு மனைவியை ஒரு கணவன் 4 மாதங்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து வாழக்கூடாது. ஃபுல்லா டீட்டெயிலா பின்னால இன்னும் சில செய்திகள் இருக்குது. 4 மாதங்கள் வரைக்கும் என்ன செய்யலாம்? பிரிந்திருக்கலாம். 4 மாதங்களுக்கு மேல் பிரிந்திருக்க கூடாது. அப்ப இந்த செய்தியை கேட்கும் போது சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு கவலையாக இருக்கும். மகிழ்ச்சியாக யாருக்கு? அப்ப 4 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யலாம்? கம்பெனியில இந்த ஒரு காரணத்தை சொல்லி லீவ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படி 4 மாதத்துக்கு ஒரு முறை போக முடியும்? டிக்கெட் எடுக்கணுமே, அதுக்கு செலவாகுமே அப்படின்னு சிலருக்கு கவலையாக இருக்கும். அதிகபட்சமாக மார்க்கம் 6 மாதங்களை சொல்கின்றது. குறைந்தபட்சம் 4 மாதங்கள், அதிகபட்சமாக ஒரு கணவன் மனைவியை பிரிந்திருப்பதாக இருந்தால் 6 மாதங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதற்கு மேல் இருக்கலாமா? அது பின்னால நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சி மாஷா அல்லாஹ், அதாவது இந்தியாவினுடைய தேசப்பிதா அப்படி அழைக்கப்படக்கூடிய காந்தியடிகள் கூட சொன்னாங்க, உமருடைய ஆட்சி இந்தியாவிலே இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு மாற்றார்களால் கூட போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரங்களிலே ரோந்து பணிகளில் ஈடுபடுவார்கள். ரோந்து பணிகள் என்ன செய்வாங்க? மக்களுடைய தேவைகள், மக்கள் எப்படி வாழுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனது ஆட்சி காலத்தில் ஒரு உயிர் பசியினால் உயிரிழந்தது என்றால் அதற்காகவும் நான் என்ன செய்வேன்? மறுமையில் விசாரணை செய்யப்படுவேன், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுது துவா செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலான ஆட்சியை கொடுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவில் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ரோந்து பணியில ஈடுபடும் போது ஒரு வீட்டிலிருந்து ஒரு சப்தத்தை, ஒரு பெண் பாடக்கூடிய பாடலை செவி உறுகின்றார்கள். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து பாடுறா. அந்த அரபு வாசகம், அதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் சொல்கின்றேன். மிகவும் இருளான இரவுகள், அது ஒரு கவிதை நடையில பாடுறாங்க அந்த பெண்மணி. அதை வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க. ரோந்து பணியில போகும்போது அந்த பாடலினுடைய வரிகள் அவருடைய காதல விழுது. மிகவும் இருளான இரவுகள், என்னோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட எனது பங்காளி இல்லாதது எனது தூக்கத்தை துளைத்து விட்டது. அந்த பெண் தனது உணர்வை வெளிப்படுத்தி, அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி என்ன செய்யறாங்க? பாடுறாங்க. என்னோடு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட எனது பங்காளி இல்லாதது எனது தூக்கத்தையே அது தொலைத்து விட்டது, என்றாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். அங்கதான் நிக்கிறாங்க சஹாபி பெண்மணிகள். என்றாலும் நான் தவறு செய்ய மாட்டேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் தவறு செய்ய மாட்டேன். அல்லாஹ்வின் மீது பயம் இல்லை என்றால் நான் படுத்திருக்கக்கூடிய இந்த கட்டிலில் மற்றொருவரை நான் கூட்டாளியாக ஆக்கியிருப்பேன். ஆனாலும் நான் தவறு செய்ய மாட்டேன். காரணம், நான் யாரை பயப்படுறேன்? அல்லாஹுவை பயப்படுகின்றேன். மறுமையில அல்லாஹின் முன்னிலையில் நான் நிக்கணுமா இல்லையா? அதனால நான் வந்து மற்றொருவரை நான் கூட்டாளியாக ஆக்கியிருப்பேன் எனது இந்த படுக்கையில். ஆனால் அல்லாஹுவை நான் பயப்படுகின்றேன், சத்தியமாக நான் தவறு செய்ய மாட்டேன். இன்னும் அந்த பெண்மணி சொல்றாங்க, அப்படி தவறு செய்வது எனக்கு அனுமதியும் இல்லை. மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த குற்றத்திற்காக நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அச்சம் என்னிடத்திலே இருக்கின்றது. எனது கணவனின் மீது உள்ள அந்த கடமையும் எனது வெட்கமும் என்னை தடுக்கின்றது. கணவன் என்ன, நான் ஒரு அமானிதம். அப்போ கணவனுக்கு நான் துரோகம் செய்ய எனது மனம் இடம் கொடுக்கவில்லை. என் கணவனின் மீது உள்ள அந்த கடமை உணர்வும் எனது வெட்கமும் என்னை இந்த தவறிலிருந்து தடுக்கின்றது. இப்படி கணவன் தன்னை விட்டு பிரிந்து விட்ட அந்த இரவுகளை எண்ணி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? உருக்கமாக கவிதை நடையில ஒரு பாடலை பாடுகின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுல இந்த செய்தி விழுந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அந்த பெண்மணி யார்? அந்த பெண்மணியுடைய கணவர் என்ன செய்கின்றார்? அவர் ஏன் இந்த பெண்மணியை விட்டு பிரிந்திருக்கிறார்? அந்த விசாரணையில தெரிய வருகின்றது, அவர் வந்து ஒரு போர்படை வீரர். அவர் வந்து ஒரு தன்னை போரில் ஈடுபடுத்தி கொண்ட ஒரு வீரர். அவர் வந்து 8 மாத காலம் தனது மனைவியை பிரிந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், ஏன்னா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சுப்ஹானல்லாஹ் அவங்க தனது மகளிடத்துல கேட்கறாங்க, கம் அக்ஸரு மா தஸ்பிருல் மர்அத்து அன் ஸௌஜிஹா, ஒரு பெண் தனது கணவனை விட்டு பிரிந்து எவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கலாம், எவ்வளவு நாள் தனியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஃபகாலத் சித்தத்து அவ் அர்பஅத்து அஷ்ஹுரின், அதாவது 6 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள், 6 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகால உமர் ரலியல்லாஹு அன்ஹு லா அஹ்பிசுல் ஜைஷ அக்ஸர மின் ஹாதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த செய்தி பைஹக்கில சுனனுல் குப்ரால 9வது வால்யத்தினுடைய 51வது செய்தியாக இடம்பெறுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனவே நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமே 6 மாதத்திற்கு மேல் யாரும் என்ன செய்யக்கூடாது, படையில இருக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும், வெக்கேஷன் போயிடணும், லீவு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு லா அஹ்பிசுல் ஜைஷ, நான் படையை தடுத்து வைக்க மாட்டேன், அக்ஸர மின் ஹாதா, இந்த குறிப்பிட்ட நாட்களை விட அதிகமாக நான் படைகளை போர் வீரர்களை தடுத்து வைக்க மாட்டேன் என்று என்ன செய்யறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப சிலருக்கு சந்தேகம் வரும், அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷன் போகணுமா, இது சாத்தியமாகுமா? பல கம்பெனிகள்ல 2 வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 1 வருடத்திற்கு ஒரு முறை தான் லீவு கிடைக்கும். ஏன்னா சாலிஹ் அல் உசைமீன், சாலிஹ் அல் ஃபௌசான், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா இது போன்ற மார்க்க அறிஞர்களிடத்துல இந்த மார்க்க தீர்ப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, ஒரு மனைவியை பிரிந்து ஒரு கணவன் எத்தனை ஆண்டு காலம் தங்கலாம்? அப்போ அவங்க இந்த ஹதீஸை, இந்த ஆதாரங்களை வைத்து 6 மாத காலம், குறைந்தபட்ச அளவு 6 மாத காலம் பிரிந்திருக்கலாம் சொல்றாங்க. அடுத்து இன்னும் சொல்றாங்க, ஒரு மனைவியை பிரிந்திருப்பதாக இருந்தால் மனைவி பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தேவை இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு வருடம் பிரிந்திருப்பதற்கு நான் என்ன செய்யறேன், நான் எனது கற்பை பாதுகாத்துக் கொள்வேன், கற்பொழுக்கத்தோடு நான் வாழுவேன், 1 வருடம் பிரிந்திருப்பதற்கு அனுமதி கொடுக்கின்றாள். ஒரு பெண் 1 வருடம் என்ன செய்யலாம், பிரிந்திருக்கலாம். சில பெண்கள் 2 வருடம் கூட நீங்க என்ன செய்யலாம், பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அனுமதி மனைவியிடத்திலிருந்து கிடைக்கணும். மனைவி இன்னைக்கு நிறைய மனைவி என்ன செய்வாங்க, இங்கேயே வராதிங்க, அங்கேயே உட்காந்துருங்க, நமக்கு தேவை மணி மட்டும்தான், காசு மட்டும்தான், அப்படி இருக்கக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறாங்க. ஆனால் கணவன் மீது அன்புள்ள மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது லீவ்ல வாங்க, ஒரு 2 மாசம் நில்லுங்க, அல்லது ஒரு 6 மாதத்திற்கு, ஏன்னா நிறைய மக்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் கூட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க, பொருளாதாரங்கள் அவர்களுடைய தேவைகள். அப்ப அதனால ஷேக் பின் பாஸ், ஷேக் சாலிஹ் அல் உசைமீன், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படும் போது சொல்றாங்க, ஒரு மனைவி பொருந்தி கொண்டால், ஒரு மனைவி திருப்திப்படுத்திக் கொண்டால் என்ன செய்யலாம், அவர் 1 வருடம் 2 வருடம் என்ன செய்யலாம், நிக்கலாம். ஆனால் சில மனைவிமார்கள் சொல்றாங்க, நீங்க இங்க வந்துதான் ஆக வேண்டும், உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது, உங்களை பிரிந்து என்ன செய்ய முடியாது, என்னால் வாழ முடியாது, எனது தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். தேவைகள் என்று சொல்வது உடல் ரீதியான தேவைகள், இந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்னால் உங்களை பிரிந்து வாழவே முடியாது, நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு மனைவி சொன்னால் அந்த கணவன் வெளிநாட்டிலே பல ஆண்டுகள் அல்லது பல மாதங்கள் கழிப்பது ஹராம். மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அவர்கள் அப்படி என்ன செய்யக்கூடாது, நிக்க முடியாது, நிக்க கூடாது. 1 வருடம், சில பேர்லாம் 5 வருஷம் ஆச்சுங்கிறாங்க, ஊருக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய மனைவியினுடைய ஹக்குல அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, கை வைக்கிறாங்க. ஆத்தி குல்லுதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் நாம் என்ன செய்யணும், கொடுத்துடணும். அப்ப அது அவர்களுடைய உரிமைகள். அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.